ஹலோ காய்ஸ், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருக்கேன். அந்த வீடியோ பார்ட் 2 தான் காய்ஸ். நடுவில் ஃபோன் அடிச்சுட்டாங்க. சாரி காய்ஸ். இந்த ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க காய்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பிஆர் புஷ்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு காய்ஸ். சொன்னேன் நேற்றுல வீடியோ பார்த்துக்கணும் தெரிஞ்சிருக்கும். பிஆர் புஷிங் வீடியோ ஸ்டார்ட்னு சொல்லிட்டேன் காய்ஸ். 1 வீக் 2 வீக்கில் ஹீரோய்க்கு 1 மந்த்து ட்ரை பண்ணுறேன் கிராண்ட் மாஸ்டர் அடிக்க. ஃப்ளைட்டு போகுது எவனும் சிக்க மாட்டான். நம்ம வீட்டுக்குள்ளே தான் எவன் சிக்குவான்னு கேட்காது காய்ஸ். நம்மளுக்கு ஏதாச்சும் பட்டன் போட்டா இப்போ போனா இறங்குடா எத்தனை இருக்கு. ஏன் சவுண்ட் போடுறாங்க? தோனி டிஷர்ட் நம்பர் கூட சவுண்ட் தானே, அதான் சவுண்ட் போடுங்க. அப்போ எது அது தேவைன்னா இது ஃப்ரீ எடுத்துக்கணும், ஒரு சிப்பு போட்டுக்கணும், அப்புறம் அவ்வளோதான் கைஸ். வெஸ்ட்டு இல்லை கைஸ், வெஸ்ட்டு இருந்தால் வெஸ்ட்டு எக்லிக் பண்ணியிருக்கணும். அலைவு 10 வந்துருச்சு கைஸ். ராச்சமில்லே ஓடு. அவனாச்சும் நம்ம இப்போ தான் 1 கில் எடுப்போம், 3 கில் மேலே எடுக்கணுங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு செக்கிங் போட்டுட்டு அப்புறம் வந்துடும். மொபைல் வைக்கணும். இது அது எங்கே இருக்கு? ஓ மேலே தெரியுது, இங்கே பாருங்க டாப்பு டக்குரு மேலே தெரியுது கைஸ். டாப்பு டக்குரு நம்ம நல்லா கட்டணும். ஃப்ளைட்டு போகுது அதான் அப்பாடி. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் பண்ணிருங்க. அது அப்படியே குதிச்சு அப்பா நான் தாங்க ஃப்ரீ ஃபயர்லேயே பார்க்குற பையன். இனி எல்லோரும் ஃப்ரீ ஃபயரில் பார்க்குற பையன் மட்டும் சொல்லுவாங்க. ரியலாக நான் ஒரு தோந்த பையன். நான் ஃப்ரீ ஃபயரில் பார்க்குற பையன். உள்ளே போ. இது மாடி இருக்கா? ஏதோ கலக்குது. இது என்னதுப்பா? எதுக்குன்னு தெரியல. இனிமே கல்லாங்க. ஐயோ ஓடு மாப்பிள்ள. உன்னை போட்டுட்டு நல்லா குதிச்சு நல்லா மனசார ஓடுங்க. அச்சமில்லே ஓடு ஓடு. மேலே இறங்கு. அலைவு 5 வந்துருச்சு காய்ஸ். என்ன இப்போ நம்மளை பார்த்தா போயா அடிச்சு எப்படியாச்சும் ஏற போய் ட்ரை பண்ணுறாங்க. ஏற சென்ட்ரு பாதி அது நம்ம சர்வேவே பண்ணலாம். அதெல்லாம் ஏற முடியும். ஒரே தேவை பார்க்குறேன், அப்பாலேருந்து பார்க்குறாங்க. நம்ம இதுக்குள்ளே இருக்கோம் சேஃப். இதுக்குள்ளே தான் எவனும் போட மாட்டான். நம்ம இங்கேருந்து பார்த்துப்போம், வாட்ச் வேணால் பண்ணிப்போம். எனிமே வந்து அடிச்சிடுவோம். ஆனால் வெளியில் போனால் ஆபத்து. புரியுதா கைஸ்? வா 5
அளவுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கைஸ் குறையும். மறக்காமல் கீழே உங்கள் ஐடி நேம் சொல்லிட்டு போயிருங்க. ரிக்வெஸ்ட் கொடுத்தா நம்ம பிஆர் ப்ளே பண்ணாங்க. உங்கள் ஐடி நேம் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. போகிறத பார்த்தா கில்லு அடிக்கவே முடியாது போல். இங்கே போகிறீங்க எவனும் ஒரு எனிமி இருக்கான். எவன் தான் போகிறேன். இங்கே போகிற எனக்கு சென்ட்ரு தான்ப்பா இது ஜோனு. நான் இங்கேருந்து இது ஹீலிங் பேட்டில் பண்ண போகிறேன். ஹீலிங் பண்ணி 5 அளவு 5 கரெக்டாக இந்த 5 மெடி இருக்குது. 5 மெடியை போகிறேன். வேறு எதுவும் இல்லை. கரெக்டாக என் சென்ட்ருக்கிட்டே தான் ஜோனு. நான் இங்கே இருக்கணும். கரெக்டாக 2 அளவில் வச்சு மண்டை உடச்சி விட்ருவேன். MP5 ஃபுல் லோடு தாம்சன் இருக்குது. நம்ம MP5 கழித்தனாலே போதும். தாம்சன் வச்சா அவ்வளோ போகாது. குட்டியோட கறியோட கீழே வாங்கணும். லேண்ட் எங்கே வைக்கிறேன்னு தெரியல. ஒரு நல்ல பிளேஸாக பார்க்கணும். ஐயோ செட்டு போயிடுவேண்டா. அளவு 4 வந்துடுச்சு காய்ஸ். என்னை சேர்க்காமல் இருந்தால் தெரியும். யாரோ ஒரு எனிமி வரான். யாரு வா 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 வாச்சலாம் இவ்வளோ கரெக்டாக நான் வச்சு எது கூட சொருகுறேன். வாச்சலாம் அவன் இங்கே பாரு எனிமி. சித்தப்போ இங்கே வந்து ஏரியில அளவு 3 இருக்கு. சுடாம ஒரு லாங் வேஸ்ட்டு. சீக்கிரம் வாங்கடா. அதுக்குள்ளே தாங்க போக மாட்டேது. சார் 3 புல்லட் இது 20 புல்லட் இருக்கு கைஸ். சீக்கிரம் வந்து அடிச்சுங்கடா. இங்க யாரா அது? ஹீலிங் பாட்டில் போல கைஸ். எல்லாமே ஒரு அளவு தான் ப்ரோ. சும்மா தான் நோண்டக்கூடாது ப்ரோ. இந்த பாட்டு அடிக்கிற மாதிரி எத்தனை 55 வந்துச்சு கைஸ். அடுத்த வீடியோ பார்க்கணும். பாய் கைஸ்.